உங்க வாழ்க்கைக்கான திட்டம், உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணம், ஒவ்வொரு நாள், இது எல்லாவற்றையும் அவருடைய திட்டங்களை ஆண்டவர் அழகாக வரைஞ்சு வைத்துல பொறித்து வைத்திருக்கிறார். ஆமென். இங்கிலீஷ்ல என்கிரேவ்டு இருக்கு, அப்படின்னா அழகா பொறிச்சு வச்சிருக்காரு. இதுதான் ஜெர்சனுடைய வாழ்க்கையில நடக்கணும், இதுதான் வந்துட்டு ஆபிரகாமோட வாழ்க்கையில நடக்கணும், இதுதான் ரமேஷோட வாழ்க்கையில நடக்கணும். இப்படி ஆண்டவர் ஒரு அழகான ஸ்டோரி போர்ட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். இப்படி ஆண்டவர் உங்க லைஃபுக்குன்னு போட்ட அந்த ஸ்டோரி போர்டுல, அந்த கதை களத்துல, அந்த ஸ்டோரி லைன்ல அப்படியே நீங்க ஐசியூல இப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அப்படியே பைக்ல இருந்து விழுந்து மல்லாக்க கிடக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லாமே ஓஞ்சு போன மாதிரி, டிவோர்ஸ் ஆகி குடும்பம் பிரிஞ்ச மாதிரி, இப்படி ஒரு சீனுமே கிடையாது. என்ன நம்புறதுன்னா நீங்க நம்புங்க. ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள், ஓ for the plans and the thoughts that I have for you are for you to prosper. அப்படின்னா நீங்க செழித்திருக்கும்படிக்கான திட்டங்களை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா. ஆண்டவர் வந்துட்டு உங்க திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படியே ஆண்டவர் வச்சிருக்கிற இமேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு அழகான ஒரு ஆண் மகன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான மனைவி, வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல, அப்புறம் உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல, இப்படிதான் ஆண்டவர் வரைஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களோ இல்ல வேலை செய்றீங்களோ, உங்க தொழில் அப்படியே மேல போற மாதிரி, உங்களுடைய கெரியர் அப்படியே மேல போற மாதிரி, இதுதான் ஆண்டவர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற வரைபடம். உங்க சரீரம் நீதிமான் பனையை போல செழிப்பான். ஆண்டவர் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற ஸ்டோரி போர்டுல ரொம்ப சூப்பர். உங்க வீட்டுக்குள்ள வாதை வராது, பொல்லாப்பு நேரிடாது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் அப்படிங்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து ஓடி வர்ற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. காலையில் நீங்க எந்திரிச்சு எழும்பும் பொழுது அவருடைய கிருபையினால நீங்க நிரம்பினவர்களாக. See, this is the image that God has for you. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற கதைக்களம், அதாவது ஸ்டோரி லைன். ஸ்டோரி போர்டு இப்படிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில, ஏன் சார் இப்படிலாம் ஆண்டவர் பிளான் வச்சிருந்தார்னா என் வாழ்க்கை எங்க இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிங்க. அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் வச்சிருந்த ஸ்டோரி போர்டு இல்ல உங்க வாழ்க்கையில இப்ப நிறைவேறிட்டு இருக்கிறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேர்ல அவங்க வாழ்க்கையில பிசாசு அவங்களை குறிச்சு வச்சிருக்கிற ஸ்டோரி போர்டு. சரி, இப்ப ஆண்டவர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற ஸ்டோரி போர்டு எப்படி இருக்கு? அப்படியே ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்லுங்க. எப்படி எப்படி சத்தமா சொல்லுங்க. ஆஹா ஓஹோன். உன்னை பகைக்கிறவருடைய பிள்ளைகள் உன்னை குனிந்து வந்து பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. உங்களை யாரும் பகைச்சா நம்புறதுனா நம்புங்க,